தம்பி தம்பி கை குழந்தை எதுக்கு இவன் தூங்க கூடாம குழந்தைன்னு கத்தின்னு உயிரை வாங்குறான். சை தான் வரேன்டா. தூங்கும் போது ஏன்னா கத்தினா என்ன மூஞ்சிலாம் கோலம்? நம்ம வீட்டுக்குள்ள 2-3 பேர் இறங்கிட்டானுங்கடா. நம்ம வீட்டுக்குள்ளயா? நம்ம பிள்ளை தூங்க போயிட்டானுங்க. அவங்கள வச்சு அப்படியே செய்யறேன். இவனுங்களை நம்பி ஆரம்பிச்சு வாய் பேசாம வாடா. சரிடா, முதல்ல இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நைட்ல தூங்க விட மாட்டேன். டபுளா வாச்சா மேல இருக்கணும்டா கதையா. ஓட்டணும்டா சரியா. இருக்கோம் மாடில நாங்க தண்ணி இருப்போம் மாடில. அடுத்த லைனை எடுத்துங்க. பண்ணிட்ட ராவடி. நான் என்ன பிரச்சனையில இருக்க அங்க உட்கார்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்க நீ? ஏக்கா கொஞ்சம் தண்ணி ஊத்துக்க குடிக்கிறதுக்கு. நீ ரம்யா உங்க அப்பா அம்மா கூட்டி வீட்டுக்கே வந்துட்டா சீனியர். அப்படின்னு ஒரு கனவு சீனியர். நீ போய் புடவை மாத்திக்கா. டேய் நாதாரி, ஒழுங்கா தண்ணி கூட குடிக்க விட மாட்டியாடா? அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சீனியர். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கிர்ருங்குது, பயமா இருக்கு சீனியர். இந்த பார், பிரெக்னன்ட் சிஸ்டர் டெஸ்ட் பண்ணதுல ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இப்படியே விளையாடி இருந்தான்னு வச்சுக்கா, நமக்கு தான் டேஞ்சர். பேசாம உனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட பேசி இதை இப்படியே முடிச்சிரும். உனக்கு தெரிஞ்ச டாக்டர் எவனா இருக்கானா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர், அப்பாக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்டா செருப்பாலே அடிப்பா நம்மள. ஒப்பங்கிட்ட ஏன்டா மாட்டி விடுற? அறிவு கட்டவனு. நீ எதுவும் பண்ணாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கான், அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். தெரியும் டாக்டர். இந்தா இத புடி. என்ன இது? இந்த மாத்திரை போட்டனா டேட்ஸ் நார்மல் ஆயிடுமா? யார் சொன்னா? ஹாய். அவனுக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. என்னை ஏன்டா எல்லா இடத்துலயும் இப்படி அசிங்கப்படுத்துற? அவன் என்னை பத்தி என்னடா நினைப்பான்? இப்ப அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான்றத பிரச்சனையா? முதல்ல உன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத பாரு. என்னோட ப்ராப்ளமா? இங்க பாரு ரம்யா, சீனுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கேட்டு தான் இந்த மாத்திரை வாங்கி வந்திருக்கோம். இந்த மாத்திரையை போடு, எல்லாமே சரியா போயிடும். நீ முன்னாடி மாதிரிலாம் இல்ல பிரபு. ஹலோ, இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடு. இந்த மாத்திரை நீ போடலன்னா ஊரே உன்னை காரி துப்போம். அதில் நானும் ஒருத்தன். டேய், என்னடா யோசிச்சுனுக்குற? ஒன்றும் இல்லை சீனியர், ஏதோ தப்பு பண்ற மாதிரியே இருக்கு. தப்பு தான்டா பண்றோம். அது டாக்டர் கிட்ட கேட்டு கரெக்டா பண்றோம். நீ ஒன்றும் பயப்படாத, அதான் நான் கூட இருக்கேன்ல. இந்த பார், மணி கூட அடிக்குது. உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுரா. அந்த காம்பவுண்ட் பக்கமாக நிறுத்து, ஓரமாக பேசிட்டு போயிடலாம். டாக்டர் தான். குட் ஈவினிங் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். என்னப்பா நான் சொன்ன மாத்திரை வாங்கி கொடுத்துட்டீங்களா? வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் டாக்டர். 5 mg கிடைச்சது இல்ல? அது மட்டும் தான் எங்க கிடைக்கல. 30 mg வாங்கி கொடுத்துட்டோம். 30 mgயா? ஆமா டாக்டர். பொண்ணுக்கு 20 வயசு தானே சொன்னீங்க? ஆமா. 20 வயசு பொண்ணு அந்த மாத்திரையை போட்டானா என்ன ஆகும்? ஹெவி ப்ளீடிங்ல ஃபிட்ஸ் வந்துறியா? அப்படின்னா வலிப்பு வந்து செத்து போயிடுவாடா முட்டாள். செத்து போயிடுவாளா? என்னையா செத்துவாளா? யாரு? போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. நான் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். டாக்டர், என்ன போலீஸ் கேஸ்? ஹலோ ஹலோ, யோ நீயாச்சு முதல்ல சொல்லியா? டேய், முதல்ல உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி அந்த மாத்திரை போட வேணாம் சொல்றேன் சீனியர். டேய், நான் சொல்றது கேள, முதல்ல போட வேணாம் சொல்றேன். என்னாச்சு சொல்லியா? டேய், உன் ஆளு இந்த மாத்திரை போட்டானா ஹெவி ப்ளீடிங் ஆயி செத்துறாளாடா. யோ நீயா சொல்ற? நான் சொல்லடா, டாக்டர் சொன்னா ஃபோன் பண்றா. டேய், அவசரத்துக்கு எனக்கு போடுங்கடா. யோ அவளுக்கு போறா. ஹலோ டாக்டர். ஹலோ, யாரு? டாக்டர் இல்லீங்களா? டாக்டர் பாத்ரூம் போயிருக்காரு. அவன் அங்கே இருக்க சொல்லுங்க, போலீஸோட வர. யார் அது? வெயிடி வர கால்ல. என்னடா இடுக்க மாட்டேங்கறா சீனியர். எடுக்கலன்னா அப்புறம் ஏன்டா உட்கார்ந்துங்கற? வண்டி ஏறா. ஓ, இப்போதான் மேட்ச் ஆடலாம்னு நின்னா மேல போய் சொல்றா போடா. இது நானா? நான் ஹவுஸ் ஓனர் பையன், வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. நான் போன பிரச்சனை ஆயிடுச்சு சீனியர். நான் போய் சொல்றேன். யோ அவங்க வந்து கதை தரத என்னையா சொல்ற? மாத்திரை போட்டா உன் பொண்ணு செத்துறான்னு சொல்றேன். யோ என்ன பேசாதயா? போச்சு தெரு முனையில வரும்போது ஆம்புலன்ஸ் சவுண்ட்லாம் கேட்சி ரம்யா ஹாஸ்பிடல்ல கூட்டி போய் சேர்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு Facebook லைவ் விட்டு எல்லாத்துலயும் நம்ம தான் ஷுவர் சார்ஜ் ஜெயில அனுபவம். ஏய், யாரா ஜெயிலுக்கு போவா? நீ தான் போவ. நீ தான் மாத்தி வாங்கி கொடுத்த. ஃபர்ஸ்ட் அக்யூஸ் நீ தான். டேய், என்னடா இப்படி பேசுற? அம்மா நீ பண்ணி கரைச்சி தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? போச்சு. நீ சொல்றது கேட்டா இப்பயே எனக்கு நெஞ்சு வலி வருதுடா. நெஞ்சு வலி என்ன சொன்ன? டேய், நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குன்னு சொன்னம்பா. நெஞ்சு வலிக்குது. இல்லடா, நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குடா. என்னடா பண்ண போற? என்னப்பா? ஒரு நிமிஷம் உட்காரு. டேய், டவுசரா உரா. ஓ உட்கார்றேன் அவுத்துறயா? அப்படியே உட்காரு. அப்படியே படம் பண்ற. இந்த கைய விரியே. வெரி சாரி சீனியர். நான் வெதிக்குதா? ஐயோ ஐயோ வேலையில ரம்யா பாப்பா முதல்ல வாங்கினா. ஐயோ நல்ல நடிச்சு நான்
ஐயோ போயிட்டான் போயிட்டு இனி இவன் சவகாசமே நம்ம வச்சுக்க கூடாது எழுந்து ஓடிடலாம் என்னடா சவப்பட்டி பாக்குற மாதிரி பாக்குறீங்க நெஞ்சு வலிப்பா நெஞ்சு வலியாண்டா அமுக்குடா சரிடா டேய் நெஞ்சு அமுக்குடா நெஞ்சு அப்படி சொல்றா மச்சி அப்படியே அமுக்குனேரு இப்ப ஹாப்பில லைவ் போறேன் ஹாய் फ्रेंड्स எங்க ஏர்ல அது நெஞ்சு வலில துடிக்குறாரு லைக் பண்ணுங்க நான் இப்ப முன்னாடி போட்ட உடனே 2000 பேர் பாக்குறானே உன்னை வாடா Sir, your bill? full bill Oui. any job available What? please Who are you? I am fine you sir Which group? ஜுங்கா குரூப் 2 பேர் தான் சார் வந்தோம் பட்ஜெட் ப்ராப்ளம் ஏர்போர்ட்லேருந்து நடக்க வச்சே கொண்டு வந்தான் சார் Which country? இந்தியன் படம் பார்க்கல போல Which place? காசிமேடு Kashmir? காஷ்மீர் இல்லை சார் காசிமேடு இது ஃபிஷ் ஃப்ரை நைட்டு வேலை போடுவோம் காலைல கடாயில் போட்டு வறுத்து சாப்பிட்ருவோம் அருமையாக இருக்கும் Where is your passport? அது ஏன் சார் கேட்குறீங்க என் லீட்ரு ஜுங்கா இருக்கிறான்ல அவன் இந்த பன்னு எடுக்கிற கவரில் போட்டு என் பாஸ்போர்ட்டையும் உள்ளே வச்சான் பன்னில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக பாஸ்போர்ட்டில் இறங்கிச்சு சார் அதுக்கப்புறம் டவுல் மேலே விரிச்சு காய வச்சேன் அவன் மச்சி எடுத்துன்னு போயிட்டான் சார் பாஸ்போர்ட்டை Il doit pas venir d'Inde. non chef. Il doit venir d'Afrique. என்னது Are you a Somalian? ஓ சோமாசனம் தருவீங்களா 2 கொடுங்க சாப்பிட்டு அப்புறமா டீ சாப்பிடுவோம் Bon écoute, je comprends pas ce qu'il me dit. La traductrice qu'on a arrêtée tout à l'heure, Oui, chef. tu vas me la chercher s'il te plaît. உங்க வாயில நிப்புல வச்சிட்டு போயிட்டானுங்க ஏய் வாங்க கழட்டிட்டு வந்தா நான் வைக்கிற சொல்லிட்டு வைப்பானுங்க அதானே அண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாத உன் வாயில நிப்பில் வச்சு வாயில நம்ம நிப்பில் வைக்கிறேண்ணே மகிழ்ச்சி இன்பம் ஏன் சிரிக்கிற உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஆளுங்க எல்லாரும் எங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்துருவானுங்க அப்புறம் எல்லாரையும் மொத்தமா பரலோகம் அனுப்பிடுறேன் அப்புறம் என்ன நிப்பல சொன்னடா ஐயோ உங்க நிலைமையில நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா மிக்க மகிழ்ச்சி நான் தான் முதல்ல சொன்னேன்ல வயசானவங்களை வாக்கிங் அனுப்பி சேசிங் அனுப்பா சொன்னா கேட்கிறேன் நீ இந்த மாதிரி எம்டி வந்து நிக்கிறானு டேய் எதுக்குடா சிரிக்கிற பண்ணி டேய் போதுடா ஒரு சிரிப்பு நித்துறான்றல எங்கடா இருக்கிறானுங்க அவனுங்க கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்றதுக்கு நீ ஒன்றும் வல்லரசு விஜயகாந்த் கிடையாது நான் வாசிம் கார்டு கிடையாது சாகும்போது கூட தேவையில்லாம பஞ்ச் அடிக்கிறானே ஏண்டா என்ன நீங்க 2 பேரும் கொல்ல போறீங்களா ஆமா அது உங்களால முடியாதுடா ஏன் முடியாது அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும்லடா இப்படியே பேசினா எப்படி உயிரோட இருப்பான் அண்ணா அவனை போன நீ வெட்டி எறியறதுக்கு நான் ஒன்றும் வாழை மரம் கிடையாது வழுக்கு மரம்டா அருவாள் எடுத்துட்டு வந்து என் கழுத்து மேல வச்சு பார் என்னது இது பஞ்சி டயலாக் ஓ பஞ்சா டேய் டேய் பண்ணி மூஞ்சிவாயா ஆ ரிங்டோனை கேட்டல்ல நரசிம்மா படத்துல கேட்டேன் ஏற்கனவே சாக்கடிச்ச மாதிரி தான் இருக்க பார்த்து தானாவே வந்து மாட்டுது ஆடு மண்ணாது பயமா இருக்குதுல பேசு நீ பேசுறதே குழந்தைகிட்ட தான்டா ஏய் நீ மட்டும் இங்க வரல மிமிக்ரி இல்ல உன் ஆளோட மூச்சு காத்து நின்றோம் இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் கும்பகோணத்துக்காரனோட வச்சுக்க என்கிட்ட வேணாம் நான் சொல்றதை மட்டும் கேளு ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல உனக்கு உன் பொருள் வேணும்னா எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும் நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டு வாடா பெண்ண என்னென்ன சொல்றான் அந்த சின்ன பையன் கரெக்டா தானே சொல்லியிருக்கான் இருந்தாலும் அதை அவன் சொல்லக்கூடாதுல்ல
அவனை நம்ம தூக்குறோம். மகிழ்ச்சி. இன்பம். டேய் வாங்கடா. டேய் இவனுங்களுக்குலாம் பேட்டா காசை கொடுத்து விட்றா. வேலையா போச்சு. உண்மையதான்டா சொல்றேன். விளையாட வரியா? விளையாடலாம் வரியா? 1.5 வருஷமா இதுக்கு தான்டா வெயிட் பண்றேன். வேணான்னு சொல்லுவேண்ணா, விளையாடலாம்டா. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை செஞ்சுன்னா ஒன்று சேர்த்துக்கிறேன். என்ன வேலை? ஒன்றும் இல்லை, விளையாடும் போது முது பிடிச்சிச்சுறேன் எனக்கு. ஸ்ப்ரே அடிக்கணுமா? ஸ்ப்ரே எல்லாம் நான் அடிச்சுக்கிறேன். ஷூ லேஸ் கட்ட முடியல, கொஞ்சம் கட்டி விட. போடா டேய், வேற ஆளை பாடுறா. சேர்த்துக்கலாம்னு நினச்சேன்ப்பா. சரி விடு, உன் இஷ்டம். சேர்த்துப்பியா? கட்டி விடு, சேர்த்துக்கிறேன். பாத்தீங்களா? என்ன சீனியர் நீங்க தனியா இருக்கீங்க? மனசே சரியில்லை சீனியர். எங்கேயாச்சும் பீச் போவோமா? நான் வரலடா. எனக்காக வாங்க சீனியர். நான் வரலடாங்கிறேன்ல சீனியர். சீனியர் யோ, இன்னையா அழுவுற? நான் எங்கடா அழுவுறேன்? கண்ணில் தூசி பட்டுச்சு, அதான் கண்ணு கல்யாணமே தெரியுது. யோ, என்னன்னு சொல்லியா? நான் அழுவலடான்றேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்னடா 2 மாசமா பால் பொறி போட சொன்னாங்க, 2 மாசமா காத்து வச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஷூலேஸ் கட்டி விட சொல்றானுங்கடா. அதையும் கட்டி விட்டேன். விளையாட விட மாட்டானுங்கடா. அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எங்கள் ஏரியா பசங்களோட கார்பரேஷன் கிரௌண்டில் விளையாடி இருப்பேன். வேணாம் பிரபு, இனிமே நான் இங்கே வரமாட்டேன்டா. வரேன்டா. யோ சீனியர், சீனியர், சீனியர். என்னடா பாத்தியா சீனியர், இந்த பாலுக்கே உன்னை விட மனசு இல்லை. நீ என்னடானா போறேன்ற. பால் பாய், பாலை தூக்கி போடுற. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நீ உள்ள போய் விளையாடணும், அவ்வளவுதானே? போய் விளையாடு சீனியர். உள்ள போனா என்ன பிரச்சனை ஆயிடும்டா. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் ஆகாது சீனியர். உள்ள போய் விளையாடு சீனியர். பிரபு சொல்றது கேள்றா. வேணாண்டா. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? போ உள்ள போ. போய் வெயிட்டா ஒரு கோல் அடிச்சிட்டு வா சீனியர்.
ஏய் என்னடா அண்ணன் குடோனுக்கு வர சொன்னாரு. வர சொன்னா போங்கடா, எங்களை ஏன் கேக்குறீங்க? உங்களை தான் வர சொன்னாரு. நான் குடோனு அண்ணனோட பர்சனல் குடோனு. பர்சனல் குடோனா? அது ரைட்ல இருக்காங்கண்ணா, அவங்க தான் நம்ம பசங்க. காசெல்லாம் வாங்கியாச்சு. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? இவன் தானே தேவையில்லாம் மேலே கை வச்சா என்ன கேள்வி? நீ தானே முதல்ல இவனை தள்ளி விட்ட, அதை சொல்லு. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தர, நீ மூடு. நீ மூடு, இழுத்து போட்டு ஆளு. கண்டத துண்ட சாப்பர் நாய் தான்டா நீ. யாரு? நானா? நீ இல்லனா பண்ணனாடா? மூஞ்ச நாய்களா நோத்துல சொல்றீங்க, செருப்பு கைட்டு எடுத்துடா. ஏய் மட்டும் ஆம்சி காட்டு வாங்க பாறா. நீ என்ன பண்ண? அல வலிக்குதப்பா. நீ என்ன வெறித்தனமான ஆம்சி பாருடா. ரவுண்டுக்குள்ள விட்டறே தப்பு. ராணி வர ஆசையா? ஐயோ, கேட்க முடியலடா. பாருடா டைசா. பாத்தீங்களாடா? பாருடா. என்னடா இது? பாயாசனா? இடியட். பண்ணனா? ஆமா, என்ன பிரச்சனை? அண்ணே அவங்க ஒரு கிரவுண்ட் வச்சிட்டு இருக்காங்கண்ணே. இவரை விளையாடவே விட மாட்டேங்கிறாங்கண்ணே. 1.5 வருஷமா சும்மா பால் பொறுக்கி போடுறதுக்கும் பஞ்சர் அடிக்கிறதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. என்ன காரணம்ன்றதை மட்டும் கேட்டு சொல்லுங்கண்ணே, நாங்க இப்பவே கிளம்பிடுறோம். ஏம்பா, சின்ன பசங்க சண்டை போட்டுக்காதீங்கப்பா. என்ன பிரச்சனை சொல்லுங்கப்பா, நான் அனுப்பிடுறேன்பா. ஹவுசிங் போர்டு பையனை ஹவுசிங் போர்டுன்னா எங்க லெவலுக்கெல்லாம் ஆட முடியாது. உள்ள வந்தா கலீஜ் பண்ணிடுவான். கலீஜி பண்ணிடுவாங்களா? ஏம்பா, ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்ததுன்னா அவங்க நல்லா விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களான்னு தெரியும். எங்க கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஏய் வா. இன்னும் ஒரு வார்த்தை பேசினா நான் பேச மாட்டேன். பாப்பா தான் பேசும். யூ வாண்ட் சி பாப்பா? பாப்பா பாத்தியா? போடா. ஓகே பாய், நாளைக்கு கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். ஆடுப்பா. என்னடா கோவமா? சும்மாறா, செம்ம கான்ல இருக்கேன். ஏய், ஒருத்தனை விளையாடக்கூடாதுன்றதுக்காக 1000 காரணம் சொல்லலாம். ஆனா அவன் ஹவுசிங் போர்ட்ல இருந்து வரான்றதுலாம் ஒரு காரணமா சொல்றியே, உனக்கே நியாயமா இருக்கா? பிரதர், கோல் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்ல பிளேயர் கை கொடுத்து ஏன் யோசிக்கிற? குட்ரா. சூப்பர்ப்பா. டேய் வந்துடா, வரலாம் 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 வரலாம். டேய் என்னடா ஜெயில நின்னு பாக்குறமே பாக்குறீங்க? கிரவுண்ட்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். வாங்கடா போய் விளையாடலாம். வாங்கப்பா. தேங்க்ஸ் நான் கடவுளே. அம்மா பாமா தாயே. Voilà la fille que vous m'avez demandé. Vous le connaissez? சொல்லு, நான் நல்லவன் சொல்லு. Oui, je le connais. Mets-toi à côté de lui et traduis. அம்மா கல்கி, அவனுங்க என்ன பேசுறானுங்க எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுங்களுக்கு புரியல. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் சொல்லி எப்படியா காப்பாத்தி விடுறீ ப்ளீஸ் ரீ. அடப்பாவீங்களா, என்ன ஏன் ஏமாத்துனீங்க? இவ்வளோ அடிச்சாலும் நீ மட்டும் சொல்லு. Oui, je l'ai kidnappé. சொன்னா விட்டுருவானுங்களா? விடுவாங்க. வெளியே வந்தவொடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பார்த்துக்கிறேன். டேய் பாய்ஸுங்களா வாங்கடா. கம் க்ளோஸ். வி ஜூலே கிட்னாப்பே. ஓகே? Donc tu l'as kidnappé? அதுதான்டா, வி ஜூலே கிட்னாப்பே. Donc tu l'as kidnappé? வி ஜூலே கிட்னாப்பே. Donc tu l'as kidnappé? நான் கடத்தலன்னா அவன் ஏன் எமோஷன் ஆகிறான்?
நீ தைரியமா அதையே சொல்லு. நீ சொல்லிட்டல்ல இப்போ என் தைரியத்தை பாரு. டாய் விஜுலே கிட்னாப்பே. டேய் எருமாடுங்களா, லுக் மை வாய்ஸ். விஜுலே கிட்னாப்பி. நான் வேணுமா உனக்கு? நாடா அவனுக்கு தண்ணிலாம் தரீங்களா? Occupez-vous de lui, les gars.